வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைமை ஏற்கக்கூடிய அனைத்து தகுதியும் சசிகலா அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஈரோட்டில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து தற்பொழுது வரை தொடர் தோல்விதான். அதிமுகவில் பல பிரச்சனைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் காரணமாகவும் இருக்கிறார். அதிமுகவில் 2 கோடி தொண்டர்களில் 1 கோடி தொண்டர்கள் தான் தற்பொழுது அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 1 கோடி தொண்டர்கள் 3 அல்லது 4 அணிகளாக பிரிந்து கிடப்பதன் காரணமாகத்தான் தற்பொழுது தொடர் தோல்வியை அதிமுக சந்தித்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி, OPS, சசிகலா, டிடிவி தினகரன், CV சண்முகம் போன்றவர்களை அதிமுக 4 அணிகளாக பிரித்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் திமுக என்ற எதிரியிடம் நாம் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். மக்கள் மிகப்பெரிய ஒரு அவமானம் அடையக்கூடிய வகையில் பொருளாதாரத்தில் பின்னடைவர்களாக தற்பொழுது திமுகவின் அரசு அவர்களை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது. என்னதான் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டாலும் மக்கள் அதிமுகவை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தொண்டர்கள் தான் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை அதிமுகவில் மீண்டும் உருவாக வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் அவரை விலக்கிவிட்டு அதிமுக ஒன்றிணைவதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் இதனை ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நிர்வாகிகள் தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியை பறித்துவிட்டு அந்த பதவியில் சசிகலாவை அமர்த்த வேண்டும். கூவத்தூரில் நடைபெற்றதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறந்து விட்டாரா, இல்லை செய்து விட்டாரா? துரோகம் செய்ததன் காரணமாகத்தான் அதிமுக தொடர் தோல்வியை சந்தித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு அதிமுகவிற்கு மிக பெரிய அளவில் துரோகத்தை எடப்பாடி செய்துவிட்டார். அதன் காரணமாகத்தான் தோல்விக்காக தற்பொழுது மீண்டெழுவும் முடியாத ஒரு நிலைமை அதிமுக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சசிகலா அதிமுகவிற்கு தேவை. 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் தலைமையேற்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட செயலாளர்கள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.